ஹைடா பாய்ஸ், வெல்கம் பேக் டு சிஆர் டிவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, சட்டப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ் தான் சீரீஸோட ஃபர்ஸ்ட் வீடியோவாக இருந்திருக்கணும். லைக் சிஆர்டி ஓவராலாக பேசிக்காக ஒரு இன்ட்ரோ கொடுத்துலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ லாஸ்ட்டாக அந்த வீடியோ அதுக்கு முன்னாடி போட்ட ரேண்ட் எல்லாமே இருந்தது. ஸோ இந்த வீடியோ வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, அண்ட் தென் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அண்ட் தென் கைஸ், நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்னோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிகிராம், ட்விட்டர், யூடியூப் எல்லாத்துலேயும் ஒரு ஃபாலோ தட்டிக்கோங்க. ஓகேவா, நான் ரெகுலராக எல்லாத்துலேயும் போஸ்ட் போடுறேன். அண்ட் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்க கைஸ். ஓகேவா, என்னோட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா ஹோம் பேஜ்லேருந்து கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா சிஆர்டி சீக்ரெட் சீரிஸ் எபிசோட் 1 இருக்கும். அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்க ஆரம்பிங்க. அது வந்து பார்க்கியோட சேனலில் அப்டேட் பண்ணியிருப்பேன், அப்லோட் பண்ணியிருப்போம். நாங்கள் 2 பேரும் கொலாப் பண்ணி பண்ணோம். அதுக்கு முன்னாடி ரேண்டோ ஒன்று இருக்கும், அதுலேயும் வி டாக்ட் அபவுட் அ லாட். அண்ட் தென் ஐசிடி ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பார்க்கி சொல்கிறது மேபி உங்களுக்கு கிளிக் ஆகலாம். ஓகேவா, அண்ட் தென் வேற என்னப்பா, ஆமாம் கைஸ், இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ரெகுலராக எல்லாமே போஸ்ட்லாம் போடுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா, அண்ட் தென் கைஸ், என்னடா மறுபடியும் சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்ருங்க. ஏன்னா 500 ரீச் ஆகிறதுக்கு ஏன்னா நமக்கு 100 தேவை. நம்ம எப்போ 500 ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஓகேவா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆல்ரைட் கைஸ், now you know we are going to talk about the market profiles. So market profiles na enna guys, அதாவது லைக் ஜெண்டரில் எப்படி மேல் ஃபீமேல்னு 2 பேர் இருக்கோம் இல்லையா. இப்போ நிறையா வந்துருச்சு, பட் நேச்சராக நம்ம 2 பேர் தான் கரெக்டாக, மேல் அண்ட் ஃபீமேல். அதே மாதிரி மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸில் வந்து 2 ப்ரொஃபைல்ஸ் தான் இருக்கும். ஒன்று புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல், அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல். புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரைஸ் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரைஸ் வில் ஒரு ப்ராப்பரான ஒரு புல்லிஷ் பீரியடில் அதுக்குள்ளே இருக்க லிக்விடிட்டி பூலை ஹண்ட் பண்ணிட்டு ஒரு ஷிஃப்ட்டு கொடுப்பான். ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு லைக் டேரெக்டாக சடன இந்த மாதிரி போக மாட்டான். லைக் என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மலாக பார்க்குற டயக்ராம் மாதிரி இந்த மாதிரி இப்படி போக மாட்டான் கரெக்டாக. ஸோ இன்ஸ்டன்ட் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும்னா, மார்க்கெட் வில் ரிஜெக்ட் த லோ அண்ட் பிரேக் த ஹை. பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த லோவை டர்ட்டில் சூப் படிச்சுட்டு இங்கே ஒரு ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ ஃபேர் வேலி கேப் இந்த லெஃப்ட் சைடு இல்லையா. இந்த இடத்துல இங்கே இது ஒரு பிரேக்கர் இருக்கலாம், ஒரு ஃபேர் வேலி கேப் இருக்கலாம், ஒரு ஃபிப் ரீட்ரேஸ்மென்ட் அட் 62% ஒரு கோல்டன் ஜோன் இருக்கலாம். அங்கே வந்து ப்ராப்பராக ப்ரீவியஸாக ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்விங் லோவை டர்ட்டில் சூப் படிச்சுட்டு கீழ் லெவல் டேப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு புஷ் பண்ணுவான், ஹையர் ப்ரைஸஸ் புஷ் பண்ணுவான் இல்லையா. புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் இப்படி தான் இருக்கும். ப்ரைஸ் always rejects the low and then pushing higher, breaking high. Price reject the low and breaks the high. ஓகே, அதே மாதிரி தான் அடுத்த ஸ்விங் பாயிண்ட்ஸ்லையும் அப்படி தான் ஃபார்ம் பண்ணுவான். லோஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டு ஹைஸை பிரேக் பண்ணுவான். இப்படி தான் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேவா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம we are changed bullish. ஓகே, ப்ரைஸ் ஃபார்ம்ஸ் ஸ்விங் லவ் அண்ட் தென் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறான். எகெயின் ஒரு கீ லெவலில் டாப் பண்ணுறான், லைக் 50% ரீட்ரேஸ்மெண்ட் ஆர் வாட் எவர் ஃபேர் வேலி கேப் பிரேக்கர் எனி டைம். அங்கேருந்தே நெக்ஸ்ட்டு வந்து போகிறதுக்கு ஒரு ஸ்விங் ஹை கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்விங் லோவை டர்ட்டில் சூப் படிச்சுட்டு இங்கே இருக்கிற ஒரு கீ லெவலில் டாப் பண்ணிட்டு அங்கேருந்து பறந்துடுவான். ஸோ இது கன்யூஸ் அன்டில் ஒரு கீ லெவல் போகிற வரைக்கும், ஒரு பேரிஷ் கீ லெவல் போகிற வரைக்கும் அவன் இப்படி தான் இருப்பான் இல்லையா. ஸோ இதுதான் வருவான் பேரிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில். வி ஸ்வெப் த ஹை ஆர் ரிஜெக்ட் த ஹை அண்ட் பிரேக் த லோ. இப்படி தான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேவா, இப்போ ஒரு புல்லிஷ் அப்படின்னா நம்ம ஸ்விங் ஸ்லோஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஸ்வீப் படிச்சுட்டு ஆர் வடவர் டர்ட்டில் சூப் பண்ணிட்டு வி கோ ஹையர். இன் அ பேரிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படியே வைஸ் வெர்சா, வி ஸ்வெப்ஸ் த ஹை ஆர் ரிஜெக்ட்ஸ் த ஹை அண்ட் பிரேக்கிங் த லோ. இங்கே பாருங்கள், இந்த ஸ்விங் ஹையை ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருக்க ஒரு லோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை பிரேக் பண்ணி உடச்சிட்டு நெக்ஸ்ட் டேரெக்டாக கீழே போகாமல் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ப்ரைஸ் டர்ட்டில் சூப் த ஓல்டு ஹை இன்வாலிடேட் ஆர் இதை வந்து லைக் என்ன சொல்கிறது டர்ட்டில் சூப் பண்ணிட்டு அங்கேருந்து கோயிங் லோயர் ஆர் புஷிங் லோவர். இப்படி தான் வந்து பேரிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரைஸ் வந்து ரியாக்ட் பண்ணுவான்.
the price will always rejects the lows and starts breaking the high in the bullish market profile, and vice versa, guys. In a bearish market profile, the price will always breaks the low and rejects the high, turtle soups the high and pushing lower. Old high, breaking low, we swept the old low. I mean turtle soup tapped into, obviously have a Ferrari gap in that கண்டிப்பா இருக்கும், or breaker, whatever. Old high position, whatever the key levels are, that doesn't matter. இப்படிதான் ப்ராப்பரா ஒரு பேரிஷ் பீரியட்ல டாப் பண்ணிட்டு அங்கேருந்து சட்டுன்னு அப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவோம். கரெக்டா? இதுதான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல்ஸ். ஓகேவா? வேணும்னா இது பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். அண்ட் தென் நான் வந்து சிஆர்டி வந்து யார்கிட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னா ரோமியோ கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் தென் சிஆர்டி யூனிவர்சிட்டி நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் கைஸ். ஓகேவா? சிஆர்டி வந்து நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னா ரோமியோட எல்லா வீடியோஸும் பாருங்கன்னா டெலகிராம் சேனலில் அவனோட கோர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளீனாக புரியும். ஓகேவா? there are two market profiles. First one, guys, we reject the lows or rejecting lows and breaking highs. Second one, rejecting highs and breaking lows. கரெக்டா? அதான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேவா? லைக் in bullish market profile, the price will turtle soups the previous low and pushing higher. Bearish market profile, vice versa. ஓகேவா? alright guys, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ரோமியோ சொல்லியிருக்க மாட்டான். I learned this stuff from my friend actually, sweet yearsல. அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? the one that you don't know before, அதை வந்து நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லித்தரேன். ஓகேவா? most of the CRT traders are including me don't even know this before. என்ன அப்படின்னா இப்போ candle number 1, ஓகேவா? candle number 1 always hits the range, right? so candle number 1 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிஆர்டி கேண்டில், சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 2 நடக்கலாம் இந்த இடத்துல. கரெக்டா? இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து என்ன கைஸ் நடக்கலாம்? 2 சினாரியோ நடக்கலாமா? ஒன்று வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த லோவர் டர்ட்டில் சூப் படிச்சுட்டு அவர் வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் பண்ணலாம். வேற என்ன நடக்கலாம் அப்படின்னா, the price can break through the old low or the CRT candle low, right? இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா என்ன கைஸ் பண்ணுவீங்க? what do you do when price break through or break above the old highs or lows? இப்போ வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோனால நம்ம இப்படி உங்களுக்கு வச்சிருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகேவா? இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா சிஆர்டி கேண்டில் C1 C2 வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஸ்வீப் படிச்சுட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் பண்ணாம he break below the old low. ஸோ இந்த இடத்துல ஆப்வியஸா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ப்ரைஸ் வந்து கீழே தான் போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இது இன்வேலிட் நினச்சிட்டு விட்டுருவோம். ஆனால் அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து இப்படி நடக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கு. இந்த இடத்துல நானே நிறைய டைம் அடி வாங்கியிருக்கேன். இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி இது தெரியாத வரைக்கும். ஓகேவா? ஏன்னா ஆப்வியஸா பிரேக் லைக் ரோமியோ சொன்ன கான்செப்ட் என்னன்னா, once we closed below the CRT candle we are bearish, right? ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம அடி வாங்குவோம். ஆனால் இந்த மாதிரியும் ஒரு சினாரியோ இருக்கு. ஓகேவா? ப்ரைஸ் வந்து யூஸ்வலா டர்ட்டில் சூப் பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்ச்குள்ளேயே பாடி க்ளோஸ் பண்ண மாட்டான் எல்லா டைமும். ஓகேவா? ஓகே, இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். அண்ட் தென் அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the classic 3 type CRT, I mean the classic 3 candle CRT. வந்து ஒரு CRT ஹையர் லோன்னு வச்சுக்கோங்க. what the fuck? ஓகேவா? அடுத்து வந்து கேண்டில் நம்பர் 2 வந்து டர்ட்டில் சூப் பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள அவனுக்கு பாடி க்ளோஸ் பண்ணுறான். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? இந்த முன்ன பின்னே இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து டார்கெட் போயிடுறான்ப்பா.
கேண்டில் நம்பர் 3 டார்கெட் பண்ணிடுறான். ப்ரைஸ் வந்து எல்லா டைமும் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண மாட்டான் ப்ரைஸ் அவரோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, மார்க்கெட்ல வந்து ரெண்டு சினாரியோ இருக்கு. ப்ரைஸ் வந்து ஒன்று ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுவான், அப்படி இல்லை அப்படின்னா டிஎஸ் பண்ணுவான். அதை என்ன சொல்ல வரேன்னா, ரேஞ்சை எப்பயுமே வந்து இவன் டேர்ட்டில்ஸ் இந்த மாதிரி டேர்ட்டில் சூப் படிச்சு வித் இந்த ரேஞ்சுக்குள்ள க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேண்டி ரேலி அப்படி கிடையாது. ப்ரைஸ் வில் ஃபார்ம் ஸ்விங் ஆர் டேர்ட்டில் சூப்ஸ் த ஓல்டு ஹைஸ் ஆர் லோஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு சினாரியோ இருக்கு, இதை மறந்துடாதீங்க. நீங்க உங்க பயாஸை வந்து மாத்திக்க கூடாது. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 2 இருக்கு இல்லையா, எக்ஸாம்பிள் 2 இஸ் த கிளாசிக் டைப் ஆஃப் சிஆர்டி. ஓகே, இது எக்ஸாம்பிள் நம்பர் 1, இது எக்ஸாம்பிள் நம்பர் 2 வச்சுக்கலாம். ஓகேவா, மாதிரி இருக்குப்பா. ஓகே, இது எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் 2 நடந்தா என்ன பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கரெக்டா, கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 டோட்டல் சோப்ஸ் த கேண்டில் நம்பர் 1, அண்ட் தென் ஆப்வியஸ்லி இந்த இடத்துல ஒரு பேரிஷ் புல்லிஷ் பீரியட் இருக்கும், என்ன வேணாலும் போட்டோம். தேர்ட் கேண்டில் நீ வந்து ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நீ வந்து என்டர் ஆயிடுவ. ரைட், கரெக்டா. இது வந்து இப்படி நடந்தா உனக்கு என்டர் ஆயிடுவ, பை போயிடுவேன். புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல தான் இருக்கு, பட் ஸ்டில் இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாம இந்த மாதிரி சிஆர்டி கேண்டிலுக்கு நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி ஃபார்ம் பண்ணிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் கேண்டில் வந்து உன்னோட பயாஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த கேண்டில் வந்து ஒரு செல் அடிப்ப இல்லையா, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஆனால் அந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. இது வந்து ரோமியோவே சொல்லியிருக்க மாட்டான். ஒன்ஸ் ப்ரைஸ் வந்து ஏன் இந்த மாதிரி மேக்ஸிமம் ஆர் 50% ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாடல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேண்டில் நம்பர் 2 வந்து இதுக்குள்ள போயிடும், வித்தின் த கீழ் ஜோனுக்குள்ள இருக்கும், ஆர் வித்தின் த டைம் விண்டோக்குள்ள மேனிபுலேஷன் கரெக்டா பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் வச்சிருவோம். டைம்ல இருக்கணும். ஓகேவா, ப்ராப்பரா அந்த டைம் நடக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸிமம் எந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா அவுட் ஆஃப் டைம்ல நடக்கும். ஓகேவா, அண்ட் தென் ப்ரைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 4 hour கேண்டில் வச்சுக்கப்பா, எக்ஸாம்பிள் நம்பர் 2. ஓகேவா, இது வந்து ஒரு 4 hour கேண்டில், டர்ட்டில் சூப் வந்து Q2 நடக்குது, நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 AM நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டில் வந்து 1 AM ஸ்வீப் அடிச்சுட்டு வித் இந்த ரேஞ்சுக்குள்ள அந்த 5 AM ஓப்பனுக்கு முன்னாடி க்ளோஸ் வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. ஆனா இவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா 4 AM தான் வந்து டர்ட்டில் சூப் பண்ணிட்டு கீழே வலிவே டாப் பண்றான். ஸோ அதனால மேபி the price has the price don't have the enough time and the power to close within the range to give the proper reaction like the example number 2. So இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா, it requires a lot of time or more usual than like என்ன சொல்றது, யூஸ்வலா இருக்கிற டைமை விட அதிக டைம் கன்சியூம் பண்ணா மேபி இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகும் மார்க்கெட்ல. ஓகேவா, இது ஜஸ்ட் லைக் தட் பேட்டர்ன் மாதிரி பார்க்காம ப்ராப்பரா லாஜிக்கோட அப்ளை பண்ணி பாருங்க. ஏன் இன்னும் ரீச் ஆகலை அப்படின்னா, அந்த கேண்டில் க்ளோசிங் டைம்ல தான் ப்ரைஸ் வந்து ஒரு ப்ராப்பரான கீ லெவல் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, சாட் போய் பாருங்க, 4 hour வச்சுட்டு பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஓகேவா, ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல் லாஸ்ட் மந்த் போய் பாருங்க, லாஸ்ட் மந்த்துக்கு மந்த் பாருங்க, ப்ராப்பரா ஒரு மந்த்லி சிஆர்டி நடந்திருக்கும். அந்த இடத்துல உள்ளுக்குள்ள போனீங்க அப்படின்னா இன்ட்ராடே ப்ரொஃபைல்ல ஊருப்பட்ட 4 hour சிஆர்டி இந்த மாதிரி இருந்திருக்கும், நீங்களே பாருங்க. ஓகேவா, ஆல்ரைட் கைஸ், இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு கைஸ். ஓகேவா, ப்ரைஸ் வந்து எப்பயுமே ரேஞ்சை ஸ்வீப் பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் பண்ண மாட்டான். அண்ட் தென் இப்படியும் நெக்ஸ்ட் கேண்டிலும் டார்கெட்டும் போயிடாது. ஓகேவா, தேர் ஆர் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சிஆர்டி, அதெல்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ரைஸ் எப்பயுமே வந்து டர்ட்டில் சூப் பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் வச்சுட்டு அடுத்த கேண்டில் டிபி அதுக்கு அடுத்த கேண்டில் வாடெவர் போக மாட்டான். ப்ரைஸ் வில் ஆல்சோ ஃபார்ம் அ ஸ்விங் பாயிண்ட். ஓகேவா, இந்த மாதிரி ப்ராப்பரா ஒரு ஸ்விங் பாயிண்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்க இருந்து அப்போசிங் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் போவான். இப்போ கேண்டில் நம்பர் இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 2ல தேர்ட் கேண்டில் நீ என்டர் ஆயிடுவேன். ஆனா ஒன்ஸ் எக்ஸாம்பிள் நம்பர் 1ல இருக்க மாதிரி வந்து ஈவன் தோ ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல வி க்ளோஸ்ட் பிலோனா யூ டோன்ட் ட்ரேட் த கேண்டில் நம்பர் 3. ஓகேவா, இது வந்து ரோமியோ சொல்லியிருக்க மாட்டான். கேண்டில் நம்பர் 3 வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. நீ எப்ப கேண்டில் நம்பர் 3 ட்ரேட் பண்ணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நம்பர் 2 இருக்கு இல்லையா, இதுல தான் நீ கேண்டில் நம்பர் 3 ட்ரேட் பண்ணும். ஒன்ஸ் வி பிரேக் above the high or break below the low அப்படின்னா you don't have to enter in the candle number 3. கேண்டில் நம்பர் 4 and 5 தான் நம்ம என்டர் ஆகணும். அது ஏன் அப்படிங்கிறத நான் அடுத்து
ஒரு எக்ஸாம்பிள்ல காட்டுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம் கைஸ். இப்போ உங்களுக்கு என்ன கிளியரா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சிஆர்டி பேட்டர்ன் வந்து சிஆர்டி வாடகையோட சிஆர்டி ஷீட் இருக்குல்ல, இது வந்து லைக் 3 கேண்டில் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகாது. இப்போ ரேஞ்சை ஸ்வீப் படிச்சு டெட்டல் ஸ்வீப் பண்ணிட்டு அப்போசிங் எண்ட் ரேஞ்ச் போயிடும் அப்படிங்கிறதும் ஆல்வேஸ் நடக்காது. ஓகே, ப்ரைஸ் வந்து ஸ்விங் பாயிண்ட்ஸும் ஃபார்ம் பண்ணுவான். ஸ்விங் பாயிண்ட்ஸ் இஸ் ஒன் மாடல், லைக் ஒன் எக்ஸாம்பிள் அண்ட் தென் அனதர் example or another type வந்து turtle soups. Okay, this is swing point. This example 1 is swing point and then example 2 is turtle soup example. Okay, so இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள்குள்ள போயிடலாம். ஓகேவா? இது வந்து நான் கிரெடிட்ஸ் வந்து என்னோட நம்ம ஃப்ரெண்ட் ஸ்வீட்டிஎஸ்க்கு நான் இதை கொடுக்குறேன். ஓகேவா? அவன்கிட்ட இருந்து சுட்டால் தான் இது, நம்ம பையன் தான். ஆல்ரைட் கைஸ், இப்போ உங்களுக்கு ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இப்போ கொடுத்துட்டேன், அவர் ஓவரால் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டேன். 2 எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஒன்று வந்து ஸ்விங் பாயிண்ட், அனதர் ஒன்று வந்து டர்ட்டில் சூப். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் நம்பர் 3 எக்ஸாம்பிள். இப்போ நமக்கு கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 வந்து டர்ட்டில் சூப் படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. கேண்டில் நம்பர் 3ல டார்கெட் கேண்டில் நம்பர் 1ஓட இது வரைக்கும் போயிடும் இல்லையா? இது வந்து நம்ம டிஃபால்ட்டாக பண்ணுவோம். இந்த இடத்துல நமக்கு மாடல் 1 கன்ஃபர்மேஷன் நடந்திருக்கும். கேண்டில் நம்பர் 2ல இந்த இடத்துல ரீட்ரேஸ் பண்ணும்போது அவர் நெக்ஸ்ட் கேண்டில் என்டர் ஆகும். டார்கெட் வந்து சிஆர்டி ஹை வைப்போம் இல்லையா? இது புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல தான் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நீ இதை ஈவன் தோ உனக்கு டார்கெட் ஹிட் ஆனாலும் நீ ட்ரேடை எதை பேஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? உனக்கு டார்கெட் போயிடுச்சுப்பா. ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிஆர்டி லோல இருந்து சிஆர்டி ஹை டார்கெட் ரீச் ஆகிட்டான். நெக்ஸ்ட் கேண்டில் நீ எப்படி ட்ரேட் பண்ணலாம், நெக்ஸ்ட் கேண்டில் நீ வந்து ஹோல்ட் பண்ணலாமா, ஒரு ஒன்லி பை ட்ரேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா, இல்லை எக்ஸிட் ஆகலாமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், எதை யூஸ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ அதை நான் ரைஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட், இங்கே பாருங்க கைஸ். இப்போ திஸ் இஸ் கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2 டர்ட்டில் சூப்ஸ் த ஓல்டு லவ். கேண்டில் நம்பர் 1ஓட லோவை தூக்கிட்டு வித்தின் த ரேஞ்ச்குள்ள பாடி க்ளோஸ் பண்ணிட்டான். நம்ம நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் கேண்டில் நம்பர் 3ல என்டர் ஆகும் இல்லையா? ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிள். கேண்டில் நம்பர் 3ல ஆப்வியஸ்லி மாடல் நம்பர் 1 ஆர்டர் பிளாக் 15 மினிட்ஸ் ஒருத்தங்க இருக்கும். இது 4 ஹவராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4 ஹவர் சிஆர்டி மாடல் கூட வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஆப்வியஸ்லி வி ஹேவ் அவர் மாடல் 1 கேண்டில் விச் இஸ் த 15 மினிட் ஆர்டர் பிளாக். அங்கே வந்து ப்ரைஸ் டேப் பண்ணோன்னே அங்கேருந்து தேர்ட் கேண்டில் வந்து டார்கெட் வந்து ரீச் ஆகிட்டான். ஓகே, கேண்டில் க்ளோசிங் வந்து இப்படி தான் இருக்குது கைஸ். ஓகேவா? கேண்டில் க்ளோஸ் தான் மேடு கைஸ். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போ கேண்டிலோட க்ளோஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களோ யூ ஆர் ஆல்ரெடி இந்த 1% கிளப். ஓகேவா? கேண்டில் க்ளோசிங் தான் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆல்ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கேண்டில் நம்பர் 3 ஓப்பன் ஆனோன்னே மாடல் 1 கன்ஃபர்மேஷன் 15 மினிட் ஆர்டர் பிளாக்ல டேப் பண்ணிட்டு அங்கேருந்து வி கோ ரேலி. ஓகேவா? டார்கெட் வந்து இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 2ல டார்கெட் ஹிட் ஆகிட்டான். இந்த ட்ரேட் நெக்ஸ்ட் கேண்டில் 4th கேண்டில் ஹோல்ட் பண்ணலாம், ஒரு 4th கேண்டில் நான் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நான் எப்படி மாதிரி பார்க்கறது அப்படின்னா, டர்ட்டில் சூப் ஆன பிளேஸ்ல இருந்து இது வந்து ஆப்வியஸா உன்னோட ஹெச்டிஎஃபோட ஓபியா மாறிடுமா இந்த கேண்டில் முடிஞ்சோன்னா? கரெக்டா? இது வந்து உன்னோட ஹெச்டிஎஃப் கேண்டிலோட ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக், ரைட்? ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனோன்னா கேண்டில் நம்பர் 3 எந்த மாதிரி உன்னோட பாடி பார்க்கணும் ஃபுல்லா. ஓகேவா? இது வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டா கைஸ். டார்கெட் போயிடுச்சு கேண்டில் நம்பர் 3. நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ட்ரேட் பண்ணலாமா வேணாமான்னு பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு எப்படி நான் பார்க்கலாம், வி ஆர் ஸ்ட்ராங்கர் ஆர் வி ஆர் வீக்கர் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, கேண்டில் நம்பர் 3 க்ளோஸ் ஆனதும் கேண்டில் நம்பர் 1ஓட ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே ஒன்ஸ் பாடி க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன கைஸ்? CISD, ரைட்? CISD, change in the state of delivery. We are now completely changed our state from bearish to bullish, right? In that once the price closed above the candle number 1 opening price, we are bullish. Okay va? So இப்போ நமக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த 4th கேண்டில் பை தான் பண்ண போறோம். Only we are expecting buy. Obviously this is your 4 hour block. Insideல 15 minutesல ஒரு liquidity poolல tap படிச்சுட்டு sweep total sweep பண்ணிட்டு next candle 4th candleல நீங்க ஒரு buy போட்டு SL below this low after giving the model confirmation inside the wick, you can trade the candle number 4 as well, targeting the buy side liquidity. Okay va? And then இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க,
இப்போ இந்த எக்ஸாம்பிள் கேண்டில் நம்ம இப்போ தேர்டா இருக்க ஒரு டயக்ராமை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஃபிஃப்த் கேண்டில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமாப்பா அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸாம்பிள். ஒன்ஸ் கேண்டில் நம்பர் 1 இஸ் ஒரு சிஆர்டி கேண்டில், அந்த கேண்டிலுக்கு மேல என்டையர் ரேஞ்ச் ஓகேவா, என்டையர் ரேஞ்சுக்கு மேல நம்ம பாடி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா யூ கேன் ட்ரேட் த ஃபிஃப்த் கேண்டில் ஆஸ் வெல். நம்ம வந்து ஸ்டில் புல்லிஷ் தான். ஸோ நீ வந்து ஃபிஃப்த் கேண்டில்லையும் ஒரு பைஸ் பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், கேண்டில் நம்பர் 2 கேண்டில் நம்பர் 3 டார்கெட் போயிட்டான். டார்கெட் போயிட்டு கேண்டில் க்ளோஸ் வந்து எப்படி வைக்கிறான் அப்படின்னா சிஸ் ஃபார்மேஷன் கொடுக்குறான். we are closing above the opening price of the candle number 1. obviously we are changed our state from bearish to bullish. அதனால கேண்டில் நம்பர் 4 நம்ம ட்ரேட் பண்றோம். ஓகேவா, இப்போ கேண்டில் நம்பர் 4 நம்ம ட்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபிஃப்த் கேண்டில்ல நான் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படின்னாலும் ஸ்டில் யூ கேன் லுக் ஃபார் அ பைஸ். ஏன் அப்படின்னா ஃபிஃப்த் கேண்டில்ல ஒன்ஸ் வி closed above the entire range of the candle number 1, we are still bullish, right? obviously இந்த இடத்துல இருந்து உனக்கு bullish market profile or bullish order flow start ஆகும், right? ஸோ இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் ஒன்லி பைஸ் மட்டும் பார்க்கணும். கவுண்டர் ட்ரெண்ட்ல செல்ஸ் பார்க்கறது வேற. இப்படிதான் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. ஒன்ஸ் சிஆர்டி டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் வர அப் க்ளோஸ் கேண்டில்ஸும் வந்து ப்ராப்பரா இந்த மாதிரி சிஸ்டி கொடுத்துரும். ஒன்ஸ் வி க்ளோஸ்ட் above the opening price of the candle number 1, we are bullish, and then once we close above the entire range of the candle number 1, we are bullish. That's where the bullish order flow starts, right? ஒரு ஸ்விங் பாயிண்ட், அது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ லெவல், லிக்விடிட்டி போல் இன்சைட் த கீ லெவல் டேப் படிச்சுட்டு கேண்டில் நம்பர் 1 நீ இதை சூஸ் பண்ற, அந்த டார்கெட் போயிட்டான், அடுத்து வர கேண்டில்ஸை நீ ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணி தான் நீ வந்து ட்ரேட் பண்ணும். ஓகேவா, ஒன்ஸ் வி க்ளோஸ்ட் above the candle number 1, என்டையரா வி ஷிஃப்டட் ஃப்ரம் பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ டு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. நீ தைரியமா ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம் until the next HTF key level. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மந்த்லி ட்ரேட் பண்ற அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு மந்த்லி ஹை வரைக்கும், மந்த்லி சிஆர்டி கேண்டலோட ஹைஸ் வரைக்கும் நீ ட்ரேடை டார்கெட் பண்ணலாம். அதுதான் இதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது வந்து மாடல் நம்பர் 1. மாடல் நம்பர் 1ங்கிற பாருங்க, எக்ஸாம்பிள் நம்பர் 1. ஓகேவா, எக்ஸாம்பிள் நம்பர் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் நம்பர் 2. வாய் கொலர்து கைஸ் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்பிள் நம்பர் 2 வந்து லைக் டர்ட்டில் சூப் மாடல், ரைட்? ப்ரைஸ் வந்து always don't forms the turtle soup. It either forms the turtle soup pattern or the swing point pattern, right? இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 2. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், ஸ்வீப்பிங் க்ளோசிங் வித் இன் த ரேஞ்ச். ஓகேவா, அண்ட் தென் அனதர் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னது, ஸ்விங் ஃபார்ம் பண்றது. ஓகேவா, இது வந்து கிளாசிக் டைப், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆல்ரெடி, இங்கே இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணலான்ட்டு. ஆல்ரைட் கைஸ், நான் ஆல்ரெடி வீடியோவில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன். கேண்டில் நம்பர் 3ல நம்ம ஈவன் தோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவாக இருந்தாலும், புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் கேண்டில் நம்பர் 1க்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சாலும் நம்ம செல் ட்ரேட் பார்க்க போகிறது கிடையாது. வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் பாய்ஸ். பட் வென் ஹவு எப்படின்னு தான் இதை நான் உங்களுக்கு முடிவு போகிறேன். ஓகேவா, ஆல்ரைட் கைஸ், இது வந்து கேண்டில் நம்பர் 1, த ரேஞ்ச் கேண்டில், ஹைஸ் அண்ட் லோஸ் மார்க் பண்ணிட்டோம். கேண்டில் நம்பர் 2 என்ன பண்ணுறான்னா டர்ட்டில் சூப் படிச்சுட்டு வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே பாடி க்ளோஸ் வைக்காம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ரேஞ்சு கீழே பாடி க்ளோஸ் வச்சிட்டான். ஓகே, ஆப்வியஸ்லி பயாஸ் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க நெக்ஸ்ட் ஒரு பேரிஷ் ட்ரேட் தான் பார்ப்பாங்க இல்லையா. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. You are not allowed to trade the candle number 3 when this happens in a bullish market profile. நல்லா கேளுங்க, நம்ம bullish market profile தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், not in bearish market profile. ஓகே, இப்போ ஒரு bullish market profile candle number 1 கீழே பாடி க்ளோஸ் வச்சுட்டான். obviously we have the key level, என்ன வேணா இருக்கலாம், OB, breaker, whatever, என்ன வேணா இருக்கலாம். பட் price closed below the candle number 1. இந்த இடத்துல நீ கேண்டில் நம்பர் 3 ட்ரேட் பண்ணலாமாப்பா அப்படின்னா நோ. ஒரு ஆர்டர் ஃப்ளோ இஸ் புல்லிஷ், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆர் ஸ்விங் ஃபார்ம் பண்ணோன்னா நீ வந்து நெக்ஸ்ட் கேண்டில் நம்பர் 3ல ட்ரேடே பண்ணக்கூடாது. கேண்டில் நம்பர் 4ல தான் ட்ரேட் பண்ண. ஓகேவா, ஆல்ரைட் கைஸ்,
நீங்க வந்து இப்ப பாக்குற ஓகேவா, நீங்க வந்து இப்ப பாக்குறீங்க கேண்டில் நம்பர் 2 க்ளோஸ்ட் பிலோ த கேண்டில் நம்பர் 1. நெக்ஸ்ட் கேண்டில் நம்பர் 3 க்ளோஸ் ஆகி முடிக்கிற வரைக்கும் உனக்கு ட்ரேடே கிடையாது ஓகேவா. என்ன நடக்கலாம், the price will can go down. Obviously there are probability price can go down lower or ரிவர்ஸ் ஆயிடலாம் இங்க இருந்து கரெக்டா. ஸோ அதனால கேண்டில் நம்பர் 3 வந்து இந்த இடத்துல வந்து டிக் மூவ்மெண்ட் தான், அதனால ஹை ப்ராபபிள் கிடையாது. கேண்டில் நம்பர் 3 நம்ம ட்ரேட் பண்ண போறது இல்லை. ஒன்ஸ் கேண்டில் நம்பர் 3 நம்ம ஆன்டிசிபேட் பண்ற டைரக்ஷன்ல க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா நீ வந்து கேண்டில் நம்பர் 4 ட்ரேட் பண்ணலாம் ஓகேவா. கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 2, கேண்டில் நம்பர் 3 வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு எப்படி க்ளோஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Obviously we have a key level. Candle number 3 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா open low high and close செட் பண்ணிட்டான். And then now we closed above the candle number 2, right? We closed above the candle number 2 and then the entire range, right? So இப்போ நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா candle number 4 ட்ரேட் பண்ணலாம். We closed above, so obviously our bias is now bullish. Next candle வந்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு 15 minute liquidity pool price ஹண்ட் பண்ணதும் அங்கே ஒரு என்ட்ரியை போட்டு வெயிட் பண்ணலாம் ரைட்டா. இல்லைனா யூ வில் ஃபைண்ட் M1 கேண்டில் சம்வேர் அரவுண்ட் இந்த ஒரு பாடிக்குள்ளே இருக்கும், அதை ப்ரைஸ் டேப் பண்ணிட்டு அங்கேருந்து பறந்துடும் ஓகேவா. ஓகே மாதேஷ், எனக்கு இப்போ வந்து கேண்டில் நம்பர் 4 வந்து டார்கெட் போயிட்டான்ப்பா. அடுத்து வந்து நான் ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி அதே தாங்க. கேண்டில் நம்பர் 5 நீ ட்ரேட் பண்ணலாம், அதுக்கு வந்து உனக்கு சிஸ்டு கொடுத்துருக்கணும். ஆப்வியஸ்லி இது வந்து சிஸ்டா. நவ் யூ கேன் ட்ரேட் த கேண்டில் நம்பர் 5 or you can look for a buys in the candle number 5 as well okay. Once we closed above the entire range of the candle number 1, we obviously changed completely from bearish to bullish okay. Obviously fifth candle you buys பார்க்கலாம் okay. Obviously fourth candle somewhere around we have the liquidity pool inside the 15 minute TF of the 4-hour candle. அதை ஸ்வீப் படித்ததும் ட்ரிடில் ஸ்வீப் பண்ணதும் ஃபிஃப்த் கேண்டில் நீ வந்து பைஸ் போகலாம் ஓகேவா. இப்படி தான் கைஸ் வந்து நீ உன்னோட ஆர்டர் ஃப்ளோ கன்ஃபார்ம் பண்ணிட்டு அங்கேருந்து நீ ட்ரேட்ஸை நெக்ஸ்ட் ஒவ்வொரு கேண்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஆர் ஹோல்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத நீ இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேவா. கேண்டில் நம்பர் 1, கேண்டில் நம்பர் 3 ஆர் கேண்டில் நம்பர் 4 சிஸ்ட்டு கொடுத்துட்டானா we completely changed the state of delivery from bearish to bullish. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உன்னோட ட்ரேட்ஸை நெக்ஸ்ட் கேண்டில்ஸில் பார்த்துக்கோ ஓகேவா, நரேட் பண்ணி செட் பண்ணிக்கோ ஓகே. ஹோல்ட் பண்ணாலும் சரி ஆர் டிபி போனோன்னா இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கேண்டிலில் சிஸ்டி கொடுத்தானே என்றாலும் சரி ஓகேவா. இது வந்து அப் டு யூ ஓகேவா. இந்த மாதிரி ரெண்டு நடக்கும். ப்ரைஸ் will not always reduce the high or low and start go opposing another range. It can form the swing points as well ஓகேவா. இப்படியும் நடக்கலாம், அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். there are 2 types ஓகேவா. ஸ்விங் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுறது ஒன்று, அடுத்து ஒன்று வந்து ட்ரேடர் சூப் பண்ணுறது ஒன்று ஓகேவா. இது ரெண்டு இருக்குது. டோன்ட் கெட் ட்ராப்டு ஓகேவா. நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன் அதனால நான் சொல்கிறேன். there are 2 இதில் ஒரு 2 ப்ரொஃபைல் இருக்குது ஓகேவா. ஆல்ரைட்ப்பா. அடுத்து வந்து நம்ம மந்த்லி கேண்டில்ஸ் எப்படி வீக்லி கேண்டில்ஸோட அலைன் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஓகேவா. ஆல்ரைட் கைஸ், இப்போ வந்து நீ வந்து மந்த்லியில் வந்து நம்ம புல்லிஷ் கைஸ் ஓகேவா. இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் பார்க்க போகிறோம். புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலோட டயக்ராம்ஸ் அண்ட் டயக்ராமெட்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். பேரிஸ்க்கு அப்படியே ஆப்போசிட் வைஸ் வர்ஸா ஓகேவா. நீ ஏன்டா பேரிஸ்க்கு சொல்ல அப்படின்னு நினைக்காதீங்க, இது என்ன நடந்திருக்கோ அதுக்கு வைஸ் வர்ஸா தான் அது ஓகே. Alright guys, இது வந்து மந்த்லி ஸ்விங் மாடல் அண்ட் மந்த்லி ட்ரேடர் சூப் மாடல் ஓகேவா. இது வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டு டைப் 2 ஓகேவா. திஸ் இஸ் டைப் 2 மாடல் ஆஃப் த மந்த்லி கேண்டில். திஸ் இஸ் த டைப் 1 கிளாசிக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாடல் வந்து இது மந்த்லி கேண்டில்ஸில் எப்படி நம்ம அலைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஓகேவா. ஆல்ரைட் கைஸ், ஒன்ஸ் வந்து இப்போ நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட், உங்களுக்கு அப்போ தான் அது கிளியராக புரியும் ஓகேவா. மந்த்லி 3 கேண்டில் மாடலில் கேண்டில் நம்பர் 3 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம இப்போ சொல்ல போகிற என்ட்ரி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்கிறது எல்லாமே கேண்டில் நம்பர் 3 தான். கேண்டில் நம்பர் 2 கிடையாது நோ ஓகேவா. யூ ஆர் நாட் அலவுட் டு ட்ரேட் த கேண்டில் நம்பர் 2, ஒன்லி கேண்டில் நம்பர் 3 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஆப்வியஸ்லி நானும் இப்போ எல்லாம் கேண்டில் நம்பர் 2ல என்ட்ரு ஆகுதுல கைஸ் ஓகேவா. ஒன்லி ஐ ட்ரேட் கேண்டில் நம்பர் 3 nowadays ஓகேவா.
ஸோ இப்போ யூ ஹாவ் அ மந்த்லி சிஆர்டி கேண்டில் அண்ட் மந்த்லி சிஆர்டி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ராப்பராக ஒரு புல்லிஷ் பீரியடில் மந்த்லி புல்லிஷ் ஆர் மந்த்லி பீரியடில் ப்ரைஸ் வந்து புல்லிஷ் பீரியடில் டேப் படிச்சுட்டு கேண்டில் நம்பர் 2 ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு இப்போ என்ன நவம்பர் போயிட்டு இருக்கா ஓகேப்பா. இப்போ நவம்பர் மாதம் வந்து இது ப்ரீவியஸ் மந்தோட லோவ் அடி ஸ்வீப் படிச்சுட்டு இங்கே இருக்கிற ஒரு மந்த்லி ஆர்டர் பிளாக் டேப் பண்ணிட்டான்னு வச்சுக்க. டேப் பண்ணிட்டு வித் இன் த ரேஞ்சுக்குள்ளே பாடி க்ளோஸ் வச்சுட்டான். ஓகேவா? இப்போது நவம்பர் மாதம் இந்த மாதிரி இன்சைட் இது க்ளோஸ் இன்சைட் த ரேஞ்ச். ஓகே, நீ அடுத்த மாதம் என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷ் லைக் ஹையர் ப்ரைஸஸ் தான் போக போகிறான் அப்படின்னு ஆன்டிசிபேட் பண்ணலாம். நீ வந்து ஒன்லி பைஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிற அன்டில் யுவர் டிஓஎல் இஸ் ஹிட். உன்னோட ட்ரா ஆன் லிக்விடிட்டி மெட் ஆகிற வரைக்கும் நீ வந்து பைஸ் மட்டும் தான் பார்க்க போகிற இந்த என்டையர் மந்த். ஓகே, டிசம்பர் ஃபுல்லாக நம்ம பைஸ் தான் பார்க்க போகிறோம் அப்படி வச்சுக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், அதுக்குன்னு இதை பார்த்துட்டு அடுத்த மாதம் போய் பைக் பார்க்காதீங்க. ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், நவம்பர் என்ன பண்ணிட்டான்? ஸ்வெப் த அக்டோபர் லோ, டேப்ட் த ப்ராப்பர் மந்த்லி கீ லெவல். டெய்லி டிஎஃப்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு லிக்விடிட்டி பூல் இருக்கும் ஃப்ரம் த லெஃப்ட் சைட். அதை வந்து அடிச்சுட்டு இங்கேயே உனக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் மாடல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ கேண்டில் நம்பர் 3 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு மந்த்லி புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? வி ஆர் புல்லிஷ் நவ். ஓகே, மந்த்லி வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து டிசம்பர் வந்து புல்லிஷ் தான் மாதேஷ். நான் வந்து அதை எப்படி வீக்லியோட அலைன் பண்ணி டெய்லியோட அலைன் பண்ணி 4 ஹவரோட அலைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? உனக்கு மந்த்லியில் புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் வீக்லி கேண்டில், ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் வீக் கைஸ். ஓகேவா? இது வந்து டிசம்பர் மாதம் ட்ரேட் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ டிசம்பர் மந்தோட வீக் 1 கேண்டில் உனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் டிசம்பர் வந்து புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் டிசம்பரோட வீக் 1 கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் ப்ரொஃபைலில் இருப்பானா, அதோட எல்டிஎஃப்ல போய் பார்த்தானா கண்டிப்பாக இருக்க மாட்டான். ஏன் அப்படின்னா மந்த்லியும் வீக்லியும் அலைன் ஆகணும்னா உனக்கு வீக்லியில் ஃபர்ஸ்ட் மேனிப்புலேஷன் நடக்கும். ஓகேவா? வீக்லியில் மேனிப்புலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் now your weekly is aligned to the monthly candles. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் நம்பர் 3 இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் நம்பர் 3 தான் இதுவே. ஓகேவா? இது மந்த்லி கேண்டில், இது வந்து வீக்லி கேண்டில். டிசம்பர் 1ஆம் தேதி மார்க்கெட் வந்து மண்டேன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் ஆகிறான்ப்பா. ஓகேவா? டிசம்பர் 1 to 5 வந்து இந்த கேண்டில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக் கேண்டில் வந்து அவன் வந்து எப்பயுமே உனக்கு மந்த்லி புல்லிஷாக இருந்தாலும் வீக்லியில் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேஞ்சை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டேர்ல் சூப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் அங்கேருந்து மேலே போவான். ஓகேவா? மந்த்லி எனக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு மாதேஷ், நான் வந்து வீக் 1 பார்த்தா ஃபுல்லாக கீழே போயிட்டு இருக்கு, யூ கிடிங் மீ அப்படின்னா அப்படி கிடையாது. இதுதான் ரீசன். ஓகேவா? உனக்கு மந்த்தும் வீக்கும் கனெக்ட் பர்ஃபெக்டாக சிங்க் ஆகி அலைன் ஆகணும்னா உனக்கு வந்து வீக்லியில ப்ராப்பராக மேனிப்புலேஷன் நடந்தாதான் உனக்கு மந்த்லியோட அலைன் ஆகும். இன்னத்தர அலைன் ஆகுற அப்படின்னா நமக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு கைஸ். ஓகேவா? புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம அந்த கேண்டில் நம்பர் 3 மந்த்லி கேண்டில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் வீக் வந்து உனக்கு ரேஞ்ச் செட் பண்ணிட்டு கேண்டில் நம்பர் 2 ஆஃப் த வீக்லி கேண்டில் செகண்ட் வீக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீக் 1 கேண்டில் டெர்ல் சூப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு வீக்லி பீரியடில் ப்ரைஸ் டேப் பண்ணிட்டு உனக்கு வித்தின் த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் வச்சிருவோம். ஓகேவா? ஸோ நீ வீக் 3 கேண்டில் நவ் இஸ் அலைன்டு வித் யுவர் மந்த்லி கேண்டில். ஓகேவா? மந்த்லி புல்லிஷ். இப்போ வீக்லி வந்து வீக் 1 வந்து பேரிஷா இருந்துச்சு, வீக் 2ல வந்து இன்டெசிஷன் கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வி ஆர் இன்டெசிஷன்ல இருக்கும், எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கும். ஒன்ஸ் வீக் 2 க்ளோஸ் ஆனதும் வீக் 3 நமக்கு மந்த்லியோட அலைன் ஆயிடுச்சு. கரெக்டா? நம்ம பைஸ் தான் பார்க்க போறோம் என்டையர் மந்த் ஃபுல்லாவே. லைக் இப்போ ஒரு மந்த்லி கேண்டில் ட்ரேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் ஒரு ஸ்விங் ட்ரேடர், ஒரு ஷார்ட் டர்ம் ட்ரேடர் மாதிரி வச்சுக்கோ. நீ வந்து வீக் 1 வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? வீக் 2 ஆர் வீக் 3 தான் நீ வந்து ட்ரேட் பண்ணணும். சம்டைம்ஸ் வீக் 2மே ரேஞ்சா வச்சு வீக் 3ல டெர்ல் சூப்பர் சிட்டாட்டம் பறந்துடும். வீக் 4ல ஏதாவது ஒரு சிபிஐ எஃப்ஓஎம்சி வந்துச்சு அப்படின்னா ஒரே ட்ரேட் என்டையர் ரேஞ்சை தூக்கி போட்டு போயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நடக்கும். ஓகேவா? மந்த்லியும் வீக்லியும் எப்போ அலைன் ஆகும் அப்படின்னா அந்த மந்த்ல கரண்டாக இருக்க மந்த்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, இந்த மந்த்லி கேண்டில் தான் நம்ம இங்கே பார்க்குறோம், ட்ரேட் பண்ண போகிறோம். இதில் உனக்கு வீக்லி கேண்டில் மேனிப்புலேஷன் ஆனால் தான் உனக்கு வந்து மந்த்லியோட அலைன் ஆகும். ஓகேவா? இப்போ வீக் நம்பர் 1 உனக்கு பேரிஷாக இருக்கும். ஈவன் தோ இன் மந்த்லி புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உனக்கு வீக் 1 வந்து பேரிஷாக தான் இருக்கும். வீக் நம்பர் 2 டெர்ல் சூப்ஸ் த வீக் நம்பர் 1 க்ளோஸ்ட் வித் இன் த ரேஞ்ச் அப்படின்னா வீக் நம்பர் 3ல
இப்போ ட்ரேட் நீ வந்து உள்ள பைஸ் போகலாம். அண்ட் நவ் the weekly profile is aligned with the monthly profile. நம்ம இப்போ புல்லிஷா வீக்லி மந்த்லி கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் வீக் நம்பர் 2 வீக் நம்பர் 3 டார்கெட் போயிடுவோம். ஓகேவா? இதுதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் கைஸ். ஓகேவா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸி தான். போட்டு குழப்பிக்காதீங்க. இல்லை நான் குழப்பி சொல்றேனான்னு எனக்கு தெரியல. புரியலன்னா இதை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். நான் வந்து திரும்ப இந்த டாபிக் வேணா லைக் இந்த ஒரு போர்ஷன் ஆஃப் த வீடியோ மட்டும் கிளியரா தான் சொல்றேன். ஐ எம் நாட் குட் அட் டீச்சிங், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ அதனால ஃபுல்லா எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நமக்கு மந்த்லி கேண்டில் புல்லிஷ் மார்க்கெட் ப்ரொஃபைல் லைக் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக நம்ம ஆன்டிசிபேட் பண்ணாலும் அவன் வந்து ஃபர்ஸ்ட் வீக்ல பேரிஷாக தான் இருப்பான். ஏன் அப்படின்னா ஒரு ரேஞ்சை செட் பண்ணிட்டு டிஎஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஹையர் ப்ரைஸஸ் போவோம். வீக் 2 வீக் 3 வீக் 4ல. வீக் நம்பர் 2 வி க்ளோஸ்ட் வித் இன் ரேஞ்ச் ஆஃப் த வீக் நம்பர் 1னா மந்த்லியில நம்ம புல்லிஷ் கேண்டில் ஆன்டிசிபேட் பண்ணோமா, இப்போ தேர்ட் வீக்ல இருந்து ஏன்னா செகண்ட் வீக் வந்து வீக் 1ஓட கேண்டில் வந்து என்ன சொல்றது மேனிபுலேட் பண்ணலாம். அப்படின்னா வீக் 2 மேனிபுலேட் பண்ணானா வீக் 3 வீக் 4 வந்து அப்போசிட் எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும். கரெக்டா? அதனால தான் ஒன்ஸ் த வீக் 2 வந்து வீக் 1 மேனிபுலேட் பண்ணிட்டான் அப்படின்னா வீக்லி டிஎஃப் இஸ் அலைன்டு வித் மந்த்லி டிஎஃப் நான் சொல்றேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா வீக் 3 வீக் 4 வந்து நம்ம புல்லிஷ் ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த புல்லிஷ் அந்த மந்த்லி சிஆர்டியோட டார்கெட் வந்து போயிடுவான். இது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு புல்லிஷ் கிளாண்ட்லாம் க்ளோஸ் ஆகிறதுக்கு வீக் 2 வீக் 3 வீக் 4 அலைன் பண்ணாதான் உனக்கு அது ப்ராப்பரா புரியும். ஓகேவா? இது வீக் 2ல தான் மேனிபுலேஷன் பண்ணுவானா அப்படின்னா நோ, வீக் 3 ஆர் வீக் 1 கேண்டில் கூட ப்ரீவியஸ் வீக் 4 கேண்டில் ப்ரீவியஸ் மந்தோட வீக் 4 கேண்டில் மேனிபுலேட் பண்ணிட்டான். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து வீக் 4 பா. ஓகேவா? போன மாசத்தோட கடைசி வாரத்தோட வீக்லி கேண்டில் இது வந்து ஒரு வீக்லி, இது வந்து வீக் நம்பர் 1 இந்த டிசம்பர் கேண்டில் வச்சுக்கோங்க. இவன் டர்ட்டில் சூப் படிச்சுட்டு வித் அந்த ரேஞ்சுக்குள்ள பாடி க்ளோஸ் பண்ணா நீ வீக் நம்பர் 2 வீக் நம்பர் 3 வந்து உனக்கு டார்கெட் போயிடும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து நீ கனெக்ட் பண்ணணும் வீக்லியோட மந்த்லியை. இப்படிதான் வந்து நம்ம அலைன் பண்ணணும். இது வந்து டர்ட்டில் சூப் மாடலுக்கு. அடுத்து வந்து ஸ்விங் மாடலுக்கு இது. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளுக்கு ஏற்ற வீக்லி டயக்ராம் இங்க இருக்கு. ஓகேவா? மந்த் 1 மந்த் 2 வந்து க்ளோஸ்ட் பிலோ த மந்த் 1. ஓகேவா? மந்த்லி கேண்டில் ஆப்வியஸ்லி ப்ரைஸ் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் பீரியட் டேப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக பேரிஷ் பா அப்படின்ட்டு இங்கேருந்து நெக்ஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் ப்ரைஸ் விங் ஃபார்ம் பண்ணிட்டான் ஆர் க்ளோஸ்ட் பிலோ த என்டையர் ரேஞ்ச்னா கேண்டில் நம்பர் 3ல நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. கேண்டில் நம்பர் 4ல தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஒன்ஸ் மந்த்லி கேண்டில்ல தேர்ட் மந்த் நீ வெயிட் பண்ற, தேர்ட் மந்த் வந்து க்ளோஸ் அபவ் த ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த செகண்ட் கேண்டில் அப்படின்னா நவ் நீ கேண்டில் நம்பர் 4 வந்து புல்லிஷ் தான் போவான், இந்த டிஓஎல் ரீச் ஆவான்னு ஆன்டிசிபேட் பண்ணிட்டு கேண்டில் நம்பர் 4 ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? கேண்டில் நம்பர் 3 ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டானா டோன்ட் என்டர் இந்த கேண்டில் நம்பர் 3. கேண்டில் நம்பர் 4 and 5 தான் நம்மளோட கோல்லே. ஓகேவா? சாரி கைஸ், இப்போ நம்ம கேண்டில் நம்பர் 4 தான் ட்ரேட் பண்ண போறோம். ஓகேவா? கேண்டில் நம்பர் 4லயுமே வீக் 1 வந்து ரேஞ்ச் கேண்டிலா செட் பண்ணிட்டான். வீக் 2 வந்து உனக்கு டர்ட்டில் சூப் அடிக்காம க்ளோஸ்ட் பிலோ த வீக் 1 கேண்டிலா இங்கே ஒரு ஸ்விங் மாடல் ஃபார்ம் பண்ணாலுமே இங்கே கேண்டில் நம்பர் 3 நீ ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. இந்த வீக்லி கேண்டில் உனக்கு மந்த்லி கேண்டிலோட அலைன் ஆகணும் அப்படின்னா இந்த கேண்டில் நம்பர் 3 ஆர் வீக்லி கேண்டில் தேர்ட் வீக் கேண்டில் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த வீக் 2 கேண்டில் மேனிபுலேஷன் கேண்டில் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் நம்ம பயஸ் வந்து ஷிஃப்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அது வரைக்கும் இந்த வீக் வந்து இந்த மந்த்லியோட அலைன் ஆகாது. ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். சேம் ஸ்விங் மாடல் வீக் நம்பர் 2 க்ளோஸ்ட் பிலோ என்ன பண்ற அப்படின்னா வீக் 3ல இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே நம்ம ஃபுல் பாடி க்ளோஸ் வைக்கிறோமான்னு பார்க்குற, அதே மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா வீக் நம்பர் 4 5 உனக்கு இந்த டார்கெட் ரீச் ஆகிடுவோம். ஓகேவா? ஆல்ரைட் கைஸ், அடுத்து வந்து இது வந்து வீக்லி கேண்டில் கைஸ். ஓகேவா? எல்லா டைம் ஃப்ரேம்லயும் இந்த ரெண்டு டைப் தான், லைக் ரெண்டு ப்ரொஃபைல் தான். ஓகேவா? லைக் இது எப்படி சொல்றது, ரெண்டு டைப் தான். லைக் ஸ்விங் ஃபார்ம் பண்ணுவான், இல்லை டர்ட்டில் சூப் அடிப்பான். இது ரெண்டு தான். ஓகேவா? ரோமியோ வந்து இந்த இதை சொல்லியிருக்க மாட்டான், டீச் பண்ணியிருக்க மாட்டான். ரோமியோவே சொல்லாததான் நம்ம உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு நான் ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாது கைஸ். இது என் ஃப்ரெண்டே எனக்கு சொல்லி கொடுத்தான், அதுதான் ரியல். ஓகேவா? அதனால உங்களுக்கு சொல்றேன். இப்போ உனக்கு வந்து மந்த்லி எப்படி நம்ம வீக்லியோட அலைன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து வீக்லி கேண்டில் எப்படி டெய்லி கேண்டில்ஸோட அலைன் பண்றது
அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய பேர் இந்த ட்விட்டர்ல பார்த்துருப்பீங்களா, நம்ம சிஆர்டி ஸ்பேஸ்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் ரோமியோட சில பேர் ஸ்பெஷலா ஹைஸ் ஆஃப் த வீக் ஆர் லோ ஆஃப் த வீக் மட்டும் ட்ரேட் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது நம்ம எப்படி ப்ரிசைஸா ஆன்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, எப்படி வீக்லியா டெய்லி கேண்டிலோட அலைன் பண்ணி நம்ம ஹைஸ் ஆர் லோஸ் ஆஃப் த வீக்கை வந்து ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரைட்பா. இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து டைப் 1 ஸ்விங் ஃபார்மேஷன், திஸ் இஸ் டைப் 2 டிஎஸ் ஃபார்மேஷன். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் டிஎஸ் ஃபார்மேஷனோட டெய்லி எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரைட் கைஸ். இப்போ வீக் 1 இது வந்து ஒரு வீக்லி டிஎஃப். ஓகே, இது வந்து வீக்லி, இது வந்து டெய்லி. ஓகேவா, வீக் நம்பர் 1 வீக் நம்பர் 2 டெர்ல் சூப் பண்ணிட்டு வித்தின் த ரேஞ்ச்குள்ள பாடி க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி வீக் நம்பர் 3 புல்லிஷ் ப்ரைசஸ் தான் பிரிண்ட் பண்ணுவான். ஆர் இட் வே கோ ஹையர்னு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணாலும் அது அப்படியே வந்து நம்ம என்ட்ரா இது பண்ணிடலாமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஓகேவா, அது ஏன் நீ டேரக்டா வீக் லைக் என்ன சொல்றது வீக்லி புல்லிஷ்பா நான் வந்து டெய்லி எப்படி அதை அலைன் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். ஓகேவா, வாய் ரொம்ப குளருது கைஸ், சொருவுது தூக்கம் தான். அண்ட் தென் இப்போ ஆல்ரைட்பா, week number 1 week number 2 sweeps the week number 1 candle closed within the range, week below higher prices. அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு என்ட்ரு ஆக போறோமா? நோ, உனக்கு எப்போ டெய்லி வீக்லியோட அலைன் ஆகுதோ அப்போதான் நீ வந்து என்ட்ரி ஆக போற. ஓகேவா, அதான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க கைஸ். இப்போ இந்த கேண்டில் நம்பர் 3 வீக்லி கேண்டில் தான் இது. ஓகேவா, டெய்லி டிஎஃப்ல போய் பார்த்தேன் அப்படின்னா அது இப்படிதான் இருப்பான், அதை பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரைட்பா. இப்போ நீ வந்து இந்த வீக்லி கேண்டில் நம்பர் 3 தான் ட்ரேட் பண்ண போற டெய்லி டிஎஃப்ல. அதை எப்படி இதை ரெண்டையும் அலைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஆல்ரைட் கைஸ். இப்போ வீக்லியில நமக்கு புல்லிஷ்னு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டார்ட் ஆஃப் த வீக் மண்டே வந்து ஒரு புல்லிஷ் ப்ரைசஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டெய்லி கேண்டில் அப்படின்னா அது நடக்காது. ஓகேவா, எப்பயுமே மந்த்லி அண்ட் வீக்லி கேண்டில் அலைன் ஆகணும்னா அவன் நீ ஆன்டிசிபேட் பண்ற ப்ரைஸ் வந்து இனிஷியலா அவன் கொடுக்கவே மாட்டான். ஹி வில் ஃபிளிப். கேண்டில் அனாட்டமி தெரிஞ்சிருந்தா இந்த டவுட் உங்களுக்கு வராது கைஸ். கேண்டில் அனாட்டமினா என்னன்ட்டு நான் போய் பாருங்க. ஓகேவா, ஒரு வீக்லி கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே ஹையர் ப்ரைஸ் போக மாட்டான். ப்ரைஸ் ஓப்பன்ஸ் ஹியர், செட்ஸ் த லோ அண்ட் தென் ஹை அண்ட் க்ளோஸ். ஓகேவா, இப்படிதான் இருப்பான். ஸோ இப்போ நம்ம வீக்லி கேண்டில் டெய்லி கேண்டில் வீக்லியோட அலைன் பண்ண பார்த்துலாம். ஓகேவா, நான் புல்லிஷ்பா. கேண்டில் நம்பர் 3 ஐம் கோயிங் டு ட்ரேட் த கேண்டில் நம்பர் 3 of the weekly candle. Monday sets the range. Monday வந்து ஒரு bearish candle செட் பண்ணிட்டான். ஓகேவா, பிரிண்ட் பண்ணிட்டான். இது வந்து ஒரு bearish candle, இது range. Monday usually sets the range guys. நம்ம சேனல்லே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா, மண்டே ரேஞ்ச் மாடல். அது ஏன் மண்டே ரேஞ்ச் மாடல்னா இதுதான். வீக்லி கேண்டிலோட அனாட்டமி படி டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து ஹைஸ் ஆர் லோஸ் ஆஃப் த வீக் வந்து பிரிண்ட் பண்ற சான்சஸ் அதிகம். அதனால தான் மண்டே ரேஞ்ச் மாடல்னு ஒன்று சொல்லி ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அது ரோமியோட இருந்து கற்றுக்கிட்டதான். அந்த வீடியோவை பார்க்கலன்னா பாருங்க, யூ கேன் கெட் சம்திங் நியூ. ஓகேவா, ஆல்ரைட்பா. மண்டே வந்து ரேஞ்சை செட் பண்ணிட்டான் அப்படின்னா டியூஸ்டே வந்து மேனிபுலேட் பண்ணிடும். ஓகேவா, ஒன்ஸ் ப்ரைஸ் டியூஸ்டே வந்து மண்டேவோட ரேஞ்ச் லோவை மேனிபுலேட் பண்ணிட்டு இங்கே இருக்க ஒரு டெய்லி ஓபிஆர் பிரேக்கு வாட்எவர் த ஃபக்கிங் ஃபேர் வேல்யூ கேப்பில் டேப் படிச்சுட்டு டியூஸ்டே வித்தின் த ரேஞ்ச்குள்ளே பாடி க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து ஹையர் ப்ரைஸஸ் புஷ் பண்ணுவான் ப்ரைஸ். ஓகேவா, இந்த இடத்துல உனக்கு ஆப்வியஸ்லி யூ ஹாவ் மாடல் ஒன் கன்ஃபர்மேஷன் இந்த 1 hour ஓபி இருக்கும் இல்லையா, 1 hour ஓபிஆர் ஃபேர் வேல்யூ கேப் என்ன இருக்கோ அந்த இடத்துல கேண்டில் நம்பர் 3ல என்ட்ரு ஆகிட்டு கேண்டில் நம்பர் 1ஓட டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஒன்ஸ் இப்போ வெனஸ்டே வந்து உனக்கு இது வந்து மண்டே கைஸ். ஓகேவா, மண்டே இது வந்து டியூஸ்டே இது வந்து வெனஸ்டே. உனக்கு வெனஸ்டே வந்து சிஆர்டி டார்கெட் போயிட்டான். ஓகேவா, கேண்டில் அந்த டெய்லி கேண்டில் வந்து க்ளோசிங் வரைக்கும் நீ பார்க்குற. தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து நம்ம பைஸ் பார்க்கலாமா இல்லையாங்கிறதுக்காக. ஒன்ஸ் வெனஸ்டே கேண்டில் க்ளோஸ்ட் அபவ் த ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த மண்டேனா இது ஒரு சிஸ்டா ப்ராப்பரா சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. ஸோ நீ தேர்ஸ்டேவும் பை பார்க்கலாம். ஓகேவா, தேர்ஸ்டே கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு டெய்லி புல்லிஷ் பீரியரே இருக்கும்.
அதை டேப் பண்ணோன்னே தேர்ஸ்டேவும் அங்கேருந்து ஒரு லாங்ஸ் போகலாம், இல்லைனா இந்த ட்ரேடை ஹோல்ட் பண்ணலாம். நீ வந்து ஒரு பிரேக் ஈவென்ட் செட் பண்ணிட்டு அடுத்து ஹோல்ட் பண்ணலாம் ஹை ஆஃப் த வீக் பிரிண்ட் ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஒன்ஸ் we closed about the entire range of the Monday or candle number 1 daily candle na, we changed our state. ஓகேவா? from bearish to bullish. இந்த வீக்லி கேண்டில் வந்து உனக்கு ப்ராப்பராக இப்படி பிரிண்ட் ஆகணும்னா இந்த இடத்துல தான் உனக்கு அலைனே ஆகுது கேண்டில் நம்பர் 3 முடிஞ்சவனே. ஓகேவா? ஸோ இப்படி தான் நீ வந்து டெய்லி கேண்டிலை வீக்லி கேண்டிலோட அலைன் பண்ணணும். ஓகேவா? கேண்டில் நம்பர் 3 ஆஃப் த வீக்லி கேண்டில் உனக்கு புல்லிஷ் தான், ஆனால் அவன் டெய்லியில் எடுத்தோடனே புல்லிஷ் ப்ரைஸஸ் போக மாட்டான். ஒரு ரேஞ்சை செட் பண்ணி அதை ட்ரில் சூப் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு பீரியடில் டாப் படிச்சுட்டு ரிஜெக்ஷன் கொடுத்து M1 கன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் உனக்கு டெய்லி டிஎஃப் வந்து வீக்லி ப்ரைஸ் நீ ஆன்டிசிபேட் பண்ண மாதிரி போவான். ஓகேவா? இப்படி தான் நீ வந்து வெயிட் பண்ணும். வெயிட் ஃபார் த மேனிப்புலேஷன் கைஸ். ஓகேவா? மேனிப்புலேஷன் ஆகாமல் ப்ரைஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டான். ஓகே, அதான் சொல்ல வரேன். சிம்பிள். அதே தான் கைஸ். இது வந்து டர்ட்டில் சூப் எக்ஸாம்பிள். இது இப்போ பார்த்தது அதே தான். ஸ்விங் மாடல்லையும் அதான் பண்ணுவாங்க. பாருக்கே. ஆல்ரைட் கைஸ், இப்போ வீக்லி கேண்டில் நம்ம மந்த்லி கேண்டிலாக ட்ரேட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீக்லி அண்ட் டெய்லி ஆஃப் ஸ்விங் மாடல் எப்படி அலைன் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது வீக் நம்பர் 1, வீக் நம்பர் 2 க்ளோஸ்ட் பிலோ த வீக் நம்பர் 1. வீக் நம்பர் 3 அதான் ஸ்விங் ஃபார்ம் பண்ணாலே, ஸ்விங் பாயிண்ட் ஃபார்ம் பண்ணாலே நம்ம கேண்டில் நம்பர் 3 ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆப்வியஸ்லி கேண்டில் நம்பர் 4 தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்விங் மாடல் முடிஞ்சோடனே கேண்டில் நம்பர் 4 பிரிண்ட் ஆகி முடித்தோடனே கேண்டில் நம்பர் 4ல பைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஒரு வீக்லி மார்க்கெட் ப்ரொஃபைலில் இந்த மாதிரி டிஎஸ் ஆகாமல் ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டானா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த வீக் 4 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த வீக் 4 ஸ்விங் மாடல் ஃபார்ம் பண்ணிட்டா அந்த வீக் 4 ஸ்விங் மாடலை எப்படி டெய்லியில் அலைன் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி கேஸ், இது வந்து வீக்லியோட ஸ்விங் மாடல் ஃபார்மேஷன், இது வந்து டெய்லியோட ஸ்விங் மாடல் ஃபார்மேஷன். இது ரெண்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேவா? சரி, இந்த எக்ஸாம்பிள் கேண்டில் நம்பர் 1 மண்டேன்னு வச்சுக்கோங்க. மண்டே செட்ஸ் த ரேஞ்ச். டியூஸ்டே வந்து மேனிப்புலேஷன் பண்ணாமல் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா லைக் டர்ட்டில் சூப் பண்ணாமல் ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டான் க்ளோஸ்ட் பிலோ த மண்டே ரேஞ்ச். ஈவன் தோ கேண்டில் நம்பர் 3 நீ டேரெக்டாக அப்படியே செல் ரேட் பார்க்க போறியா? இந்த மாதிரி ஸ்விங் டிஎஸ் ஆகிற ஆர் மேனிப்புலேஷன் டேஸ் ஆர் டைமில் ஸ்விங் ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்னா நீ வந்து எப்பயுமே கேண்டில் நம்பர் 3 ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆல்வேஸ் சொன்ன மாதிரி கேண்டில் நம்பர் 4 தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? மண்டே, டியூஸ்டே பிரேக் பிலோ த மண்டே ரேஞ்ச், டேப்ட் இன் டு த கீ லெவல், புல்லிஷ் கீ லெவல். ஓகே, கேண்டில் நம்பர் 3 வெனஸ்டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த வெனஸ்டே கேண்டில் க்ளோஸ் வைக்கிறான் இல்லையா? ஒன்ஸ் த வெனஸ்டே க்ளோஸ்ட் அபவ் த ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த டியூஸ்டேனா இப்போ உனக்கு டெய்லி வீக்லி அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ வீக்லி கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக பிரிண்ட் பண்ணணும்னு ஆன்டிசிபேட் பண்ணலையா? அந்த மாதிரி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேல சட்டுன்னு ஓப்பனிங் ப்ரைஸ் ஆஃப் த வீக் மேலே போயிட்டு பாடி க்ளோஸ் வச்சிருவோம், டார்கெட்டும் போயிடுவோம். ஓகேவா? இப்படி தான் கைஸ் வீக்லி, மந்த்லி, வீக்லி, டெய்லி வந்து நீங்கள் அலைன் பண்ணணும். ஓகேவா? சேம் அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகேவா? டெய்லி கேண்டில் 4 hour கேண்டில் அலைன் பண்ணுறோம். அதுதான் இப்போ டெய்லி கேண்டில். இப்போ நமக்கு இன்ட்ராடே ப்ரொஃபைல் டெய்லி இன்னைக்கு வந்து நான் வந்து புல்லிஷ் கேண்டிலாக பிரிண்ட் பண்ணுவேன் ஆன்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்தோடனே இப்படி போயிட மாட்டான். ஆல்வேஸ் ஒரு 1 hour கேண்டில் ஒரு 1 day கேண்டில் 4 hour கேண்டில் இருக்குது. இன்ட்ராடே ப்ரொஃபைலில் 1 hour பார்க்காதீங்க. டெய்லி ஒரு வேலிடான சிஆர்டி ஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு டெய்லி கேண்டிலோட அனாட்டமியை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுவீங்க இல்லையா? ஒரு விசுவல் லுக் ஆஃப் யுவர் மைண்ட், இன்சைட் யுவர் மைண்ட். அதுக்கு 4 hour யூஸ் பண்ணி. ஓகேவா? 159 every candle opens at 159. ஓகேவா? 4 hour கேண்டிலோட ஓப்பனிங் டைம்ஸ் இதுதான். ஒவ்வொரு 4 hour கேண்டிலும் 1 AM ஓப்பன் ஆகும், 5 AM ஓப்பன் ஆகும், 9 AM ஓப்பன் ஆகும், 1 PM, 5 PM, 9 PM. ஓகேவா? இப்போதான் அந்த கேண்டில் ஓப்பனிங் டைம்ஸ் ஆஃப் த 4 hour கேண்டில்ஸ் ஆஃப் த டெய்லி கேண்டில். தட்ஸ் a fucking D anatomy. ஓகே, ஸோ இப்போ நம்ம டெய்லி கேண்டில் எப்படி 4 hour கேண்டிலோட அலைன் பண்ணலான்ட்டு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வந்து உன்னோட டெய்லி ப்ரொஃபைல் வந்து புல்லிஷ்டா மாத்திஷ். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலா பிரிண்ட் பண்ணுவான்னு ஆன்டிசிபேட் பண்றேன் அப்படின்னா
என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதான் இதுலயும் அந்த ரெண்டு சேம் ஃபக்கிங் 2 மாடல்ஸ் கை ஸ்விங் ஃபார்ம் பண்ணுவான் 4 அப்படி இல்லைன்னா டர்ட்டில் சூப் பிடிப்பான். இது 2 தான் நடக்க போகுது. ஓகேவா? 17ங்கிறது வந்து 5 PM. ஓகே, இது வந்து 5 PM, இது வந்து 9 PM ரேஞ்ச். ஓகே, 17னா 5, 21னா 9. ஓகேவா? இது 9, இது 5 PM. ஓகேவா? ஒரு டெய்லி கேண்டில் வந்து ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து பிரிண்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிளான டைம், ஒரு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்க டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் நைட் நியூ யார்க் விச் இஸ் லண்டன் செஷன். கரெக்டா? மிட் நைட் நியூயார்க்கில் தான் வந்து ஒரு டெய்லி கேண்டிலோட ஹைஸ் ஆர் லோஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் ப்ரைஸ் வந்து இந்த 5 PM அந்த 9 PM இருக்குல்ல, அந்த 9 PM ஸ்டார்டிங் தான் வந்து ஏசியன் செஷனோட ரேஞ்ச். ஓகேவா? ஒரு டெய்லி கேண்டில் உனக்கு புல்லிஷாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 கேண்டில்ஸ் வந்து ஒரு ரேஞ்சை செட் பண்ணிட்டு கேண்டில் நம்பர் 3 ஆஃப் த டெய்லி 4 hour கேண்டில் விச் இஸ் 1 AM கேண்டில். ஓகேவா? 1 AM டர்ட்டில் சூப் பண்ணிட்டு 5 AM 9 AM டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஸ்லோ ஆகிடும். ஓகேவா? டெய்லி கேண்டில் அதான் இந்த இடத்துக்கு நம்ம மேலே க்ளோஸ் வச்சாலே வி ஆர் புல்லிஷ், ரைட்? ஒரு டெய்லி கேண்டில் வந்து இந்த இடத்துல புல்லிஷாக தான் இருக்கும் ஓப்பனிங் ப்ரைஸ்க்கு மேலே போயிட்டா. ஸோ அதனால அதுக்கப்புறம் நீ கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஒன்ஸ் ப்ரைஸ் டர்ட்டில் சூப்ஸ் the 9 PM range and closed within the range அப்படின்னா 5 AM 9 AM ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான்னு ஆன்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இது வந்து சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள். 9 PM ரேஞ்சு. ஓகே, இது வந்து 9 PM கேண்டில் ரேஞ்சா 21.9 சொன்னா 9 PM ரேஞ்சு டார்கெட் ஹிட் ஆகிட்டான். ஒரு 5 AM டார்கெட் ஹிட் ஆகிட்டான்னு வச்சுக்கோ. ஓகேவா? 5 AM டார்கெட் ஹிட் ஆகிட்டான். டார்கெட் ஹிட் ஆனோடனே அந்த கேண்டில் க்ளோஸ் ஆகிறான் இல்லையா, 5 AM க்ளோஸ் ஆனதும் இந்த மாதிரி அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா என்ன ஆன்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா புல்லிஷ் தான் ஆன்டிசிபேட் பண்ண போகிறேன். 9 AM கேண்டில் நீ எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா சிஆர்டி பேட்டர்ன் பேரட்ஸ் வந்து இதை ஒரு ஹைஸ் அண்ட் லோஸாக வரைஞ்சி இதை ஸ்வீப் படிச்சு செல் பார்ப்பான்னு அப்படி போக மாட்டான் இல்லையா. ஏன்னா நம்மளோட டெய்லி கேண்டில் அனாட்டமி நம்ம என்ன ஆன்டிசிபேட் பண்ணா புல்லிஷ் தான். ஓகே, உனக்கு இப்போதான் இந்த 3 கேண்டில் தான் உனக்கு எக்ஸ்பான்ஷன் கேண்டிலாவே சட்டப்படி இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீ செல் பார்க்கக்கூடாது. இது ஒரு சிஆர்டின்னு வரைஞ்சி வச்சுட்டு 9 AM ஸ்வீப் இதை வந்து டிஃபால்ட்டாக நிறைய பேர் பண்ணுறாங்க. 5 PM ரேஞ்சை வரைஞ்சி வச்சுட்டு ஸ்வீப் படித்தோன்னே செல் ஆர் பை போகிறது முட்டாள்தனம். அதை தப்பாக பண்ணாதீங்க. ஓகேவா? ஒன்ஸ் ப்ரைஸ் டார்கெட் இந்த கேண்டில் உனக்கு 3 கிளாசிக் டைப் ஆஃப் சிஆர்டி நடந்து முடிஞ்சிருச்சு வச்சுக்கோ. ஓகே ஓகே 5 AM உனக்கு டார்கெட் போயிட்டான். 9 AM உனக்கு பார்க்கும்போது இந்த இடத்துல உனக்கு ப்ராப்பராக ஒரு சிஸ்டம் கொடுத்துட்டானா. இப்போ சிஸ்டம் கொடுத்துட்டான், we closed above the candle number 1, right? Obviously price will start pushing higher 9 AM ஓகேவா? ஸோ 9 AM நீ எப்படி பண்ணலாம் அப்படின்னா we are bullishன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நீ ஓப்பன் லவ் ஹை க்ளோஸ் கான்செப்ட்ல இந்த கேண்டில் நீ ட்ரேட் பண்ணலாம் இந்த 9 AM. ஓகேவா? ஆப்வியஸ்லி we have some liquidity pool of 15 minutes inside the 5 AM candle. அதை ப்ரைஸ் டர்ட்டில் சூப் பண்ணோன்னா 9 AM நீ பாட்டுக்கு சட்டுன்னு பையை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் 9 AM 4 hour கேண்டில் இருக்கு இல்லையா, அங்கே டர்ட்டில் சூப் அந்த கேண்டில் வந்து டிஎஸ் அடிக்கிற டைம் வந்து 9:30 to 10:30. ஓகேவா? இந்த 2 டைமில் உனக்கு டிஎஸ் அடிச்சிடும். ஒன்று 9:30 அடிப்பான், அப்படி இல்லைன்னா 10:30 அடிப்பான். ஓகேவா? ஸோ இந்த 2 டைமுக்குள்ள தான் டர்ட்டில் சூப் டைம் ஆஃப் 9 AM கேண்டில். ஓகே, அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். இப்படி தான் நீங்கள் இது பண்ணோம். அதே மாதிரி நீ ட்ரேடை ஹோல்ட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த கேண்டிலோட என்ன சொல்கிறது அனாட்டமி பார்த்தாலே தெரியும். ஓகே, ஸ்ட்ரக்சர் பிரிண்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் டே நீ பார்க்குறதுக்குள்ள ப்ரீவியஸ் டே வச்சு நீ ஒரு கன்க்ளூஷன் பண்ணிட்டு அடுத்து ஆன்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்படி தான் கைஸ் சென்ட்ரோம். நினச்சி பாருங்க, இது வந்து நம்ம இப்போ ஒரு மந்த்லி கேண்டில் ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த மந்த்லி கேண்டிலில் வீக் நம்பர் 2 கேண்டிலோட மேனிப்புலேஷன் நடந்து முடிஞ்சோன்னா டெய்லி வீக்லி கரெக்டாக அந்த பீக் டைமில் மந்த்லி கேண்டிலோட இதை நீங்கள் ப்ராப்பராக அலைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி கேண்டில் நம்பர் 3 விக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் போகிறத அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் ஹோல்டிங் டைம் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்லி கேண்டிலுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க. வீக்லி கேண்டிலோட வீக் நம்பர் 3 மந்த்லி கேண்டிலோட 3rd கேண்டில். ஓகேவா? இந்த மந்த்லி கேண்டிலோட 3rd கேண்டில் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக அலைன் ஆயிடுச்சு. மந்த்லி கேண்டிலோட வீக் நம்பர் 3 ஒரு மண்டேவோட ரேஞ்ச் மாடலில் 4 hour ஹோல்ட் பண்ணுறீங்க.
அது வந்து டார்கெட் போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இது வந்து மந்த்லியோட லோ செட் பண்ணிடுவான் இல்லையா ப்ராப்பரா வீக் நம்பர் டூல. அதுக்கப்புறம் தான் நீ இதை தான் வந்து பயங்கரமா ஹோல்ட் பண்ணலாம். என்டையர் மந்த்தை கேப்சர் பண்றதுக்கு நீ இப்படி அலைன் பண்ணாதான் உன்னால அது முடியும். ஓகேவா? டைம் மேட்டர்ஸ் கைஸ். டைம் இஸ் இம்பார்ட்டன்ட் than price. ஓகேவா? ஒன்ஸ் யூ ஆர் இன் த விக் ஆஃப் த மந்த்லி கேண்டில்னா என்ஜாய் த ரைட். மாதேஷ் நீ இதெல்லாம் கேப்சர் பண்ணணும் கைஸ். நான் வந்து ஒரு ஸ்கேல்பர் கைஸ். ஓகேவா? ஸ்கேல்பர்னு சொல்றதா இல்லை எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐ டோன்ட் ஹோல்ட் மோர் தென் 2 to 3 hours. ஓகேவா? நம்ம எடுக்கிற ரேஞ்ச் வந்து டப்புன்னு டிபி போயிடுவோம். ஒன்று டப்புன்னு எஸ்எல் இல்லை டப்புன்னு டிபி போயிடுவாங்க. நான் ஹோல்ட் பண்றதெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்கிறத விட தைரியம் கிடையாதுன்னு கூட சொல்லலாம் கைஸ். ஓகேவா? ஸோ நீங்க வந்து உங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இருக்குன்னா நீங்க அதை பண்ணலாம். அதே மாதிரி என்கிட்ட சைக்காலஜி ஸ்ட்ராங்கா இருக்கு எனக்கு. ஓகேவா? லாஸ்ட்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். அதே மாதிரி வின் ஆனாலும் ஜஸ்ட் வின்னுட்டு போயிடுவேன். அந்த ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஆனால் ஹோல்ட் பண்ற அளவுக்கு தைரியம்லாம் கிடையாது. நான் வந்து 4 hours CRT தான் கேப்சர் பண்ணுவேன். அண்ட் தென் 1 hour CRT டெய்லி. சம்டைம்ஸ் எனக்கு ப்ராப்பரா அந்த டைம்ல டியூஸ்டே ஆர் வெனஸ்டேல மேனிபுலேஷன் ப்ராப்பரா பண்ணிட்டேன் அப்படின்னா அங்க நடக்க போற ஒரு 1 AM மைக்ரோ CRT பிடிச்சி சட்டுன்னு எண்ட் ஆஃப் த ரேஞ்ச் வரைக்கும் டார்கெட் பண்ணேன். அது வேணா ஹோல்ட் பண்ணுவேனே தவிர என்டையர் வீக் மந்த்லாம் பண்ற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அந்த அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனா பிகினரா ரோமியோ வந்து இதுதான் சொல்லுவான், மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில் ட்ரேட் பண்றாங்கடா அப்படின்னு சொல்லுவான். நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நான் இதுலயே எனக்கு அலைன் ஆயிடுச்சு கேஸ். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 year பண்ணிட்டு இருக்கேன். 1 year பண்ணிட்டு இருக்கனால எனக்கு இதோட எங்க இன் ஆகணும், எப்போ வெளியே வரணும் எல்லாமே தெரியும். இப்போ கூட பாருங்க, நான் வந்து புல்லிஷ் ப்ரைஸ் தான் ஆன்டிசிபேட் பண்ணேன். ஆனால் கவுண்டர் ட்ரெண்ட்ல ஒரு செல் ட்ரேட் எடுத்து வச்சிருப்பேன். பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல SMT நடந்திருக்கும். இது வந்து 1 AM 4 hour கேண்டில் நான் ட்ரேட் பண்ணேன். சிஸ்ட் ஆனோடனே இந்த கேண்டில் என்ட்ரி போட்டு ஸ்டாப் அபவ் திஸ் ஸ்விங்ல டார்கெட்டிங் 1:2.3 சம்திங் வந்தது. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ட்ரேடராக இருக்கனால எனக்கு அது வந்து செட் ஆயிடுச்சு கேஸ் இது. ஓகேவா? நான் ஐ டோன்ட் ட்ரேட் என்டையர் வீக் மந்த்தெல்லாம் நான் கேப்சர் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் கிடையாது. ஓகேவா? வயிற்றுல பாலை கட்டிக்கிட்டு நெருப்பை கட்டிக்கிட்டு அது இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. ஓகே? ஸோ அதனால ஐ எம் ஷார்ட் டர்ம் ட்ரேடர். டிஃபைன் யுவர் செல்ஃப் அஸ் எ ட்ரேடர். ஓகேவா? வாட் டைப் ஆஃப் ட்ரேடர் யூ ஆர்? ஐ எம் அன் இன்ட்ராடே ட்ரேடர் ஆர் என்ன சொல்றதுன்னு தெரியலப்பா. மோர் தென் 2 to 3 hours கேஷ். ஓகேவா? அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண மாட்டேன். இதான்ப்பா, நீ வந்து இப்படிதான் அலைன் பண்ணும். மந்த்லி கேண்டில் வீக்லி கேண்டில் அலைன் பண்ணணும். வீக்லி மந்த்லி எப்போ அலைன் ஆகும்னா வீக் 2 week 3 தான் அலைன் ஆகும். அதே மாதிரி ஒரு வீக்லி கேண்டிலோட டெய்லி கேண்டிலோட அலைன் ஆகணும்னா அவன் வந்து D1 ஆர் D2 ஆர் D3 தான் அலைன் ஆகும். ஒரு டெய்லி கேண்டிலோட நீ 4 hour கேண்டிலோட அலைன் பண்ணி இன்ட்ராடே ப்ரொஃபைல் ஆன்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அவன் 4 hour தான் இது பண்ணுவான். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 4 hour 1 AM ஆர் 5 AM தான் உனக்கு அலைனே ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் அலைன் பண்ணி நீ ஆன்டிசிபேட் பண்ணி அடுத்தடுத்து ட்ரைட் பண்ணணும். ஸோ கைஸ், நிறையா பேசிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டு பெல் ஐக்கானை போட்டுக்கோங்க. பார்க்கியோட சேனலையும் போய் பாருங்க. தலைவனும் போட்டிருப்பான் சீக்ரெட் சீரிஸ் 1 அவன் சேனல்ல தான் இருக்கு. தலைவன் சேனல்ல என்னடா அவன் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வி ஆர் க்ளோசர் நவ். ஸோ அதனால அப்படிதாங்க. ஓகேவா? ஆல்ரைட்பா, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அன்டில் நல்ல கண்டென்ட்டை உங்களோட சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நண்பர்களே. பாய் ஃபார் நவ்.